எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பொசிஷன் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி யூஎஸ்டி சார்ட் டவுட் பண்ணியிருக்கேன். இப்போ டெய்லி டே ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $66,178 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்றே வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் மார்க்கெட்டில் வந்து இந்த 4 ஹவர் கேண்டல் தாங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2 கேண்டில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான புஷ்ஷான ஒரு பை கேண்டில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேங்களா. அந்த கேண்டில் வந்து 67க்கு மேலே கேண்டில் க்ளோஸஸ்னா ஃபர்தராக ஒரு அப் மூவ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிமாண்ட் ஏரியா. சரிங்களா. ஸோ டெய்லியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிமாண்ட் ஏரியா இந்த ஏரியா. சரிங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,000லேருந்து 64,600. ஓகேங்களா. இதுதான் வந்து இதோட டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவில் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அக்ரெசிவான ஒரு பை கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த பை கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இருக்க லோக்கு கீழே, ஓகேங்களா, லோக்கு கீழே சின்னதாக விக்கு விட்டுட்டு அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் பக்கத்தில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் சைன் தான். அடுத்த கேண்டில் நம்மளுக்கு என்னவா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இல்லைனா ஸ்ட்ராங்கான க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 67,000க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸு. ஃபர்தர் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு பாருங்க, அந்த அந்த க்ளோஸ் ப்ரைஸ் பக்கத்துலேயே நம்மளுக்கு கிட்டத்தட்ட விக்கஸ்ட்டு வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விற்குதாக இருக்க மொழிய ஒரு கேண்டில் வந்து க்ளோஸே ஆகலை. ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று டேவோட கேண்டலோட க்ளோஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, அதுவும் இன்சைடில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்சைடு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கேண்டல் இருக்குது இல்லைங்களா, இந்த பெரிய கேண்டலுக்குள்ளேயே இந்த குட்டி கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஓகே, அதாவது இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்து பெருசாக எதுவும் வந்து என்னென்னா இது இல்லை, வால்டெட்ரி இல்லை. அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸும் செல்லர்ஸும் சமபலத்தில் இருக்காங்கன்றது தெரியுது இந்த ஏரியாவில். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் என்னவாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி கேண்டல் ஃபார்ம் ஆகிட்டு அதே இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகி நின்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காலையில் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் மூவ் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு புல்லிஷ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் 4 ஹவர் கேண்டலில் பார்த்தா தெரியும். ஓகேங்களா. 4 ஹவர் கேண்டலில் ஒரு புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு ஒரு 4 ஹவர் கேண்டல் ஒரு 67,000க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு பொறுமையாக அப்படியே வந்து ஒரு பை மூவ்மெண்ட்டில் போகும் மார்க்கெட்டு. அப்படி இல்லை, ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த 64,000 எடுத்துக்கோங்க, இந்த 64,000 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக நம்ம எங்கே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த 59 இருக்கு இல்லைங்களா. ஸோ 59,000 அதாவது 60,000 வச்சுக்கோங்க, 59,231. ஓகேங்களா. ஸோ இந்த 60,000 59,000 இந்த ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் வர ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே வந்து விக் அடிக்க போகிறானா இல்லைன்னா கேண்டல் க்ளோஸ் வைக்கிறான்ன்றது பார்க்கணும். ஒருவேளை விக்கு அடித்தானா, ஓகே மேக்ஸிமம் விக்கு தான் அடிப்பான்னு எதிர்பார்க்குறேன். விக்கு அடித்தானா மார்க்கெட் இங்கேருந்தே திரும்பிடும். ஒருவேளை கேண்டல் க்ளோஸ் கொடுத்தானா மார்க்கெட் ஃபர்தராக வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்துடுவோம். ஓகேங்களா. இந்த டிமாண்ட் ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,000லேருந்து 50,000. ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவில் வந்துட்டு ப்ரைஸ் இந்த இடத்துலலாம் நிற்கவே நிற்காது, வந்துட்டு விக் அடிச்சுட்டு கூட ஓடிடலாம். ஓகேங்களா. அதுக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிமாண்ட் பிரேக் அவுட் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் வந்து பிரேக் டவுன் ஆனால் தான் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து அந்த லெவலுக்கும் போக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் இங்கே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிடுது. ஓகேங்களா.
ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டர்ன் பார்த்தே நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஓகேங்களா, இப்போ தான் ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு பெனண்ட் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஒரு பெனண்ட் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஒருவேளை ப்ரைஸ் நம்மளுக்கு கரெக்டாக அந்த சப்போர்ட் ஏரியாவோ ப்ளஸ் டிமாண்ட் ஏரியாவோ இந்த இடத்துல மீட்டப் ஆகுது. ஸோ இதை உடச்சிட்டு ப்ரைஸ் மேலே போனான்னா இந்த ஹைட் எவ்வளவோ அது வரைக்கும் மேலே போகும் ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த டிமாண்டை உடைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிமாண்டை உடச்சி கீழே வரானா அப்போ கூட நம்மளுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா, இந்த விக் டு விக்கு போடுங்க. விக் டு விக்கு போட்டால் இந்த இடத்துல ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக இந்த ரேஞ்ச் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சில் வந்து விக்கு விட்டுட்டு மேலே போனான்னா நம்மளுக்கு மேலே போகலாம். ஆனால் கேண்டல் க்ளோஸ் கொடுத்துறாங்கன்னா நம்மளுக்கு இந்த 59 கீழே வரும். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி போட்டு வைப்போம். ஸோ இது வந்து ஒரு பெனண்ட் பேட்டர்ன். சரிங்களா, இந்த பெனண்ட் பேட்டர்ன் எப்போ வேலிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ஹை, ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வருது இல்லைங்களா, இதை கட் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு இது வேலிட் ஆகும். அப்படி வேலிட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டார்கெட் எது வைக்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ டு ஹை எடுத்தோம்னா ஸோ கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே வருங்க. ஓகேங்களா, ஸோ இது எங்கே காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93,000 காட்டுது. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80,000லேருந்து 95,000. ஓகேங்களா, இது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சொல்லியிருந்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியா மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியா அந்த 93,000க்கும் மார்க்கெட் போகும். இது எப்போ வேலிடுன்னு சொல்கிறோம் பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸான ஹை. ஓகேங்களா, இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது அதாவது $71,000. ஓகேங்களா, ஸோ $71,000 பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வைக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த டார்கெட்டை நோக்கி ப்ரைஸு போகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இப்போ இங்கே என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பெனண்ட் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இது உடச்சிதுன்னா ஃபர்தராக அப்படியே ஒரு நல்ல ஒரு புஷ் கொடுக்கும் மேலே. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே ஃபர்தராக வந்து ஒரு டிமாண்ட் ஏரியாவும் இருக்கிறதுனால ஓகேங்களா ஒரு நல்ல புஷ் கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதாவது இந்த 66,000 இந்த டிமாண்ட் ஏரியா இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவில் ஒரு சின்னதாக ஓகேங்களா ஸோ ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்றது நினச்சிருந்தேன் நான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பையிங் மட்டும் பண்ணேன். இன்கேஸ் ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆகி இன்னும் கீழே வந்ததுன்னா அடுத்த பையிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 59,000 கீழே தான் பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஓகேங்களா, ஒருவேளை ப்ரைஸ் இங்கேருந்தே மேலே போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு கொஞ்சோண்டு பையிங்கும் மேபி கீழே வந்ததுன்னா இதுக்கு கீழே ஒரு பையிங்கும் பண்ணலான்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ எது இதில் பை பண்ணேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன காயின்ஸில் வந்து சில பை பண்ணேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கான காயின்ஸு தான். ஸோ அதனால் வந்து நான் பெருசாக இது பண்ணல. ஓகேங்களா, அதர் தன் தட்டு பார்த்தீங்கன்னா நான் கேடியில் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணேன். ஸோ கேடியை வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே கிடைக்குமான்றது பார்க்குறேன். ஸோ கீழே கிடச்சதுன்னா அங்கேயும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகேங்களா, ஸோ கேடியை வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது. சரிங்களா, ஸோ 1.28 ஓகேங்களா, இது ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸு. இன்கேஸ் அங்கே வந்து பிட்காயின் வந்து நம்மளுக்கு 59 கீழே வரும்போது கேடியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட $1.13 $1.03 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுவான். ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே கிடச்சதுன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சுங்க இது. ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல அதாவது $1.30 வந்து கொஞ்சமாக பை பண்ணேன். ஸோ அதாவது என்னென்னா இது ஏன் நான் கொஞ்சமாக பை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1.08 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த இடத்துல நான் கொஞ்சமாக பை பண்ணதுனால என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பெருசாக பாதிக்கல. ப்ரைஸ் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த $1.13 $1.03 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது வாங்கும் போது என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸும் அதே ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் மேக்ஸிமம் என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த $1 $1.05 $1.10 இருக்கணும் அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு. அதனால தான்.
ஓகேங்களா. ஒருவேளை ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இதே மாதிரி கேடி எங்கேருந்து டேர்ன் ஆகி மேலே போகுதுன்னா கண்டிப்பான முறையில் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போவான். ஓகேங்களா. ஸோ இந்த $2 வந்து அவன் பிரேக் பண்ணி மேலே போவான். மேபி அவன் இந்த $2.5 பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ $2.5 தாண்டி ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் பையிங் போகும். கேடியே நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு பையிங் ப்ரைஸ் மேலே, அதாவது எங்கேருந்து ப்ரைஸ் நல்லாவே மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த பிடிசி தான் அப்டேட் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ இப்போ கூட பாருங்கள் ப்ரைஸ் நல்லாவே மூவ் ஆகுது. 66,100 பார்த்தோம், 66,432 கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டில் முடியறதுக்கு இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்குது. இந்த 1.5 மணி நேரத்தில் இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபாலோ அப் கேண்டலாக கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது. ஓகேங்களா. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த பெனண்ட் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பெனண்ட் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த 71 பிரேக் பண்ணி மேலே போகணும் ப்ரைஸ். ஓகேங்களா. 71 பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு 93,000 அதாவது 90,000க்கும் ப்ரைஸு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் ஒரு சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸே கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.